Hi guys, welcome back to the channel. In the video anti theft bolt பத்தி பார்க்கலாம். இந்த கார் வந்து Volkswagen Polo. So இதுல வந்து அது மாதிரி ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அது பேர் hook. இது வந்து நம்ம இதுல இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி இழுக்கணும். இதுக்குள்ள தான் போல்ட் இருக்கு. ஆன்டி தெஃப்ட் போல்ட்னா ஒன்றும் இல்லை. இதில் 4 போல்ட்டு ஒரே மாதிரி இருக்கா. இந்த ஒரு போல்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. ஸோ டயரை யாராவது திருடணும்னு நினச்சாலோ இல்லை நீங்களே பஞ்சர் போடணும்னு நினச்சா கூட இந்த 4 போல்ட்டை நீங்கள் ஒரே ஒரு டூலை வச்சு கழட்டிடலாம். பட் இதை நீங்கள் கழட்டுறதுக்கு மட்டும் ஒரு அடாப்டர் தேவைப்படும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் இதை கழட்ட முடியும். இது வந்து ஒரு i20 கார். இதில் பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே ஸ்பேனரை வச்சு இந்த 4 போல்ட்டையும் கழட்டிடலாம். இதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்பேனரை வச்சு இந்த டைரக்ஷனில் சுற்றினா லூஸ் ஆகும். நீங்கள் டைட் பண்ணணும்னா இந்த டைரக்ஷனில் சுற்றணும். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ். இந்த மாதிரி தான் 4 டயர்லேயும் இருக்கும். ஒரே ஒரு போல்ட் மட்டும் எல்லா டயர்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் போல்ட்டு வந்து இப்படி இருக்கும் கேப். ஸோ இந்த ஒரு போல்ட்டுக்கு மட்டும், அந்த ஆன்டி தெஃப்ட் போல்ட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இந்த போல்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள். உங்கள் காரில் இந்த மாதிரி ஆன்டி தெஃப்ட் போல்ட் ஃபீச்சர் இருந்தால் உங்கள் காரோட நேமை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவில் எது பிடிச்சிருந்து பிடிக்கலன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.